5 வயசு ரீட்டா தன்னுடைய தோழியோட வீட்டுக்கு போயிட்டு வீடு திரும்பினான். அவன் சோகமா இருக்கிறத பார்த்துட்டு அவளுடைய அம்மா ரீட்டாவை பார்த்து, ரீட்டா என்னம்மா, ஏன் டல்லா இருக்க, என்ன நடந்துச்சுதுன்னு அவளை அணைச்சுக்கிட்டே அன்பா கேட்டாங்க. உடனே ரீட்டா, அம்மா, என் ஃப்ரெண்ட் டாலியோட பூனை இறந்து போயிட்டுது. டாலி ரொம்ப சோகத்துல இருந்தா, நான் அவளுக்கு உதவி செஞ்சு அவளை தேற்றிட்டு வர்றேன்னு சொன்னான். அம்மா புரியாம அவளுக்கு எப்படி உதவி செஞ்சேன்னு கேட்க, ரீட்டா நான் அவ கூட சேர்ந்து அழுதேன்னு சொன்னான். நமக்கு அந்த 5 வயசு சிறுமிக்கு இருந்த புரிந்து கொள்ளுதல் இருக்கும்னா எவ்வளவு நல்லா இருக்கும். தன்னுடைய தோழியோட துக்கத்தை பகிர்ந்து கொள்றது மாதிரி சிறந்தது வேற எதுவும் இல்ல அப்படிங்கறத அந்த சிறுமி உணர்ந்திருந்தா. சில சமயங்கள்ல நம்ம பெரிய பிரசங்கம் பண்ணா கூட அது சோகத்துல தவிக்கும் மக்களுக்கு ஆறுதலா இருக்காது. யாராவது துன்பத்துல கஷ்டத்துல இருந்தா சில பேரு அறிவுரைகளா சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இந்த அறிவுரைகள் அவங்களை இன்னும் கஷ்டப்படுத்துமே ஒழிய துக்கத்தை போக்காது. சில பேரு தங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி கஷ்ட நேரங்கள்ல தாங்க எப்படி அதை மேற்கொண்டோம், அதை எப்படி சமாளிச்சு வெளியே வந்தோம்னு தற்பெருமை பேச ஆரம்பிப்பாங்க. இது வெந்த புண்ல வேலை பாய்ச்சறது மாதிரி இருக்கும். நாம ஒண்ணுமே பேச வேண்டாம். துக்கப்படுறவங்க பக்கத்துல உட்கார்ந்து அவங்க துக்கத்தை நாம ஏற்றுக்கிட்டு அவங்க கைகளை பிடிச்சுக்கிட்டு 2 துளி கண்ணீர் விட்டா அது போதும். இப்படி நாம இருந்தா நம்முடைய கரிசனையையும் அக்கறையையும் அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க. நமக்காக கண்ணீர் சிந்த நம்மள புரிஞ்சுக்க ஒருத்தங்க இருக்காங்களேன்னு நினைச்சு அவங்க ஆறுதல் அடைவாங்க. வார்த்தைகளால செய்ய முடியாதத தொடுதலும் கண்ணீரும் சாதித்து விடும். சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களுடனே அழுங்கள்னு வேதத்திலையும் நாம வாசிக்கிறோம்.